ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம சூப்பரான முட்டை பொரி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். இன்னைக்கு நான் 5 கப் பொரி எடுத்திருக்கேன். அதில் பாதி அளவை இந்த மாதிரி தண்ணியில போட்டுட்டு, நான் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கிறதுனால பாதியாக தண்ணியில் போட்டு முக்கிறேன். நீங்கள் நிறைய தண்ணி எடுத்திங்கன்னா ஒரே முறையில் செஞ்சுக்கோங்க. இதை இந்த மாதிரி தண்ணியில் போட்டுட்டு நல்லா இதை தண்ணிக்குள்ளே முக்கிட்டு ஒரு முறை அலசிட்டு இதை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் தண்ணியில் ஊற வைக்கக்கூடாது. ஒரு நிமிஷத்துலேயே இந்த பொரியெல்லாம் தண்ணியில் நல்லா ஊறிடும். அதனால தண்ணியில் போட்டு உடனே இதை அலசி எடுத்துடணும். இதே மாதிரி மீதி பொரியும் நம்ம அலசி எடுத்துக்கலாம். நல்லா இந்த தண்ணி எல்லாம் பிழிஞ்சு எடுங்க. கொஞ்சம் கூட இதுல தண்ணி இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம எடுக்கும் போது எவ்வளவு பொரி இருந்துச்சு, இப்ப பாதி அளவாயிடுச்சு. தண்ணியில போட்டதும் பொரி சுருங்கிடும். அது மாதிரி இப்போ ஒரு கடாயில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்காக 2 பச்சை மிளகா பொடியா நறுக்குனதை சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்குனதை சேர்த்துட்டு இதை வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இந்த மிளகாய் தூளோட பச்சை வாசனை போற வரைக்கும் இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியா இருக்குன்னு தோணுச்சுன்னா பச்சை மிளகாயோட நிறுத்திக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. பொரியில ஏற்கனவே உப்பு இருக்கும். ஸோ இந்த வெங்காயத்துக்கும் முட்டைக்கும் மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 2 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த முட்டை வேகிற வரைக்கும் இதை நல்லா வதக்கி விடுங்க. இந்த முட்டை பாருங்க நல்லா மசாலாவோட சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே அலசி வச்சிருந்த பொரியை உள்ள சேர்த்துடலாம். இதை நல்லா பெரட்டி விடுங்க. பொரி இந்த முட்டையோடையும் மசாலாவோடையும் நல்லா கலக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோட பொரி நல்லா கலந்ததும் இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையில கொத்தமல்லி இலை தூவிட்டிங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சுவையான முட்டை பொரி உப்புமா சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய ஃபஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.